கள்ளக்குறிச்சியில் நாட்டு சாராயம் அருந்தி இதுவரையிலும் 35 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாட்டு சாராயம் குடித்து 35 பேருக்கு மேல் உயிரிழந்த நிலையில் இன்னும் 70க்கு மேற்பட்டோர் மிக மிக ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர்களுடைய நிலைமையும் எப்படி ஆகுமோ என்ற கேள்விக்குறியே இருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலும் மரக்காணத்திலும் இதே போன்று கள்ளச்சாராயம் மற்றும் கலப்பட மது அருந்தி ஏறக்குறைய 23 பேர் உயிரிழந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சரே உடனடியாக விழுப்புரம் சென்று இனிமேல் தமிழகத்தில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாது, இரும்பு கரம் கொண்டு கள்ளச்சாராய மது விற்பனை தடை செய்யப்படும், தடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். எண்ணி ஒரு வருடம் ஒரு மாதம் கூட முடியவில்லை. இப்பொழுது 2024 ஜூன் மாதம். இதற்குள்ளாக இப்பொழுது 35 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் 70 பேருடைய உயிர் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு காரணம் தடுக்க தவறியீர்கள் என்று அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள், எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். இவைகளெல்லாம் வழக்கம் போல நடக்கக்கூடிய சம்பவங்களாகத்தான் தெரிகின்றன தவிர தமிழகத்தில் நிரந்தரமாக மதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலே இருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கையாக தெரியவில்லை. உயர்மட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பெரிய மது ஆலைகளை நடத்துகிறார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பார்களை நடத்துகிறார்கள். அதே போன்று கள்ளச்சாராய விற்பனை, கள்ள மது விற்பனை என்று இதுபோன்று மிகவும் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். எனவே மேலே இருந்து கீழே வரையிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பணம் பணம் பணம், பதவி பதவி என்ற மிகுந்த குறுகிய நோக்கத்தோடு செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறுகின்றன. இது தமிழகமே 8 கோடி தமிழக மக்களும் வெட்கி தலைகுனிய வேண்டிய சம்பவமாக கருத வேண்டுமே தவிர இது எங்கோ ஒரு மூலையில் நடந்துவிட்டதாக கருதக்கூடாது. மாவட்ட ஆட்சியரை சஸ்பெண்ட் செய்து அல்லது எஸ்பி சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தப்பிக்க நினைக்கக்கூடாது. இதற்கு முழு பொறுப்பையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே தானே முன்வந்து பதவியிலே விட்டு இறங்கினால்தான் உண்மையிலேயே அவர் இந்த ஒரு மோசமான சம்பவத்திற்கு, நடந்திருக்க கூடாத ஒரு சம்பவத்திற்கு, ஒரு மனிதநேயற்ற சம்பவத்திற்கு அவர் உண்மையிலேயே வருந்துகிறார். அவர் பொறுப்பேற்கிறார். அரசியல் படைத்தோருக்கு அறம் கூற்றாவது என்பதற்கு இணங்க அவர் இதை தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இவர் பொறுப்போடு நடந்துகிறார் என்று அர்த்தமாகும். எனவே உயர் அதிகாரிகளையோ காவல்துறைகளையோ பலிகடாக்கிவிட்டு மேலிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தப்பிக்க நினைப்பது என்பது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பலியாக மாறிவிடும். தொடர்ந்து தேர்தல்களிலே பெறக்கூடிய சில வெற்றிகளால் மட்டுமே இந்த ஆட்சி நல்லாட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று அரசு நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறான முடிவாகும். எனவே இதற்குண்டான தண்டனையை மக்கள் வழங்குவதற்கு முன்பாக தானாகவே முன்வந்து
இந்த அரசு பதவியிலே இருந்து இறங்க வேண்டும், முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பகிர்ந்து விலக வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடாகும். இறந்தவருடைய குடும்பங்களுக்கு குறைந்தது 10 லட்சமாவது வழங்க வேண்டும். மேலும் அந்த சாராயம் காட்சி தொடர்ந்து இதில் இன்னும் கூட செய்தித்தாள்களில் வருகின்றன, ஊடகங்களில் வருகின்றன. பால் பாக்கெட்டுகளை வீடு வீடாக சென்று கொடுப்பது போல விற்பனை நடைபெறுகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. எனவே இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாடெங்கும் அனைத்து பகுதிகளிலேயும் ஆளுங்கட்சியால் நடத்தப்படக்கூடிய மீண்டும் கடந்த ஆண்டு மூடப்பட்ட டாஸ்மாக் சட்டவிரோத டாஸ்மாக் பார்கள் மீண்டும் மூலைமுடக்கெல்லாம் தோன்றுகின்றன. எனவே இது தொடர்கதையாகத்தான் முடியும். எனவே தமிழ்நாட்டில் இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். நிரந்தரமாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்குண்டான சந்தர்ப்பமும் இதுதான். எனவே தமிழ்நாட்டில் நல்ல மது, கெட்ட மது, கள்ளச்சாராயம், நல்ல சாராயம், விஷசாராயம், விஷமில்லாத சாராயம் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே விஷம்தான், எல்லாமே கள்ளத்தனம்தான். எனவே முதலில் ஆளுங்கட்சி அமைச்சர்களால் நடத்தப்படுகின்ற அனைத்து ஆலைகள், நாடாளுமன்ற உறுப்பினர் நடத்தப்படக்கூடிய, சட்டமன்ற உறுப்பினர் நடத்தப்படக்கூடிய அனைத்து மது, அதாவது வெளிநாட்டு மது விபாரங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து ஆலைகளையும் உடனடியாக மூட வேண்டும். தமிழ்நாட்டில் நிரந்தரமாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் மதுவே இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இது வேண்டுகோள் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கத்தை துவங்குவதற்கு முன்னோடியான இது ஒரு வேண்டுகோள். தமிழகத்தில் இதை அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் பூரணமான மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த அரசும் நாணயத்தோடு, நீதியோடு, நேர்மையோடு இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாகும். இல்லை, அதாவது இது ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயமே தவிர இது எந்த விதத்திலேயும் நீங்கள் கள்ள மதுவை அருந்துங்கள் என்பதை ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல. அதாவது ஒட்டுமொத்தமாக அரசே மதுபானத்தை நடத்துகிறது. அதன் மூலமாக மெல்ல மெல்ல சிறுக சிறுக எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெரியோர்கள் மதுவை இருந்து ஈரல் கெட்டு, இதயம் கெட்டு, நரம்பு கெட்டு மெல்ல மெல்ல சாகிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் அழிகின்றன, எத்தனையோ பெண்மணிகள் இளம் விதவைகள் ஆகிறார்கள்.